பாராளுமன்ற தேர்தல் 2024. அன்பான வாக்காளர்களே, தேர்தல் ஒன்றின் போது வாக்கினை அளித்தல் உங்கள் உரிமை மட்டுமல்ல, கடமையுமாகும். வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் விரும்பியவாறு இரகசியமாகவும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உங்கள் வாக்கினை அளிக்க முடியும். நீங்கள் வாக்களிப்பதனை தடுக்கவோ இடையூறு ஏற்படுத்தவோ எவராலும் முடியாது. உங்களால் இடப்படும் வாக்கு யாருக்கு அளிக்கப்பட்டது என்பதனை எவராலும் எச்சந்தர்ப்பத்திலும் அறிந்து கொள்ள முடியாது. உங்கள் ஒவ்வொருவரது வாக்கின் மூலமே நாட்டின் அதி உயர் சட்டவாக்க அதிகாரத்தையுடைய பாராளுமன்றத்திற்கு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் திகதி வியாழக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை உங்கள் வாக்காளர் அட்டையில் உள்ள வாக்களிப்பு நிலையத்தை சரியாக இனங்கண்டு சென்று நீங்கள் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவிற்கு உங்கள் வாக்கினை அளித்து நம் நாட்டின் பாராளுமன்ற பிரதிநிதிகளை தெரிவு செய்வீர்களாக. பாராளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர் ஒருவர் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும்? வாக்காளர் ஒருவர் தான் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவின் சின்னத்திற்கு எதிரே வலது பக்கத்தில் உள்ள வெற்றுக்கூட்டினில் புள்ளடி ஒன்றினை இடுவதன் மூலம் தனது வாக்கினை அளிக்க வேண்டும். தனது வாக்கினை அளித்த ஒருவர் தான் விரும்பும் கட்சி அல்லது சுயேட்சை குழுவில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஆகக்கூடிய 3 பேருக்கு தனது விருப்ப வாக்கினை அளிக்கலாம். வாக்காளர் ஒருவரினால் அளிக்கப்படும் வாக்கு நிராகரிக்கப்படும் சந்தர்ப்பங்கள். போட்டியிடும் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் ஒன்றிற்கு மேற்பட்டவற்றிற்கு வாக்கினை அளித்திருந்தாலோ, எந்த ஒரு கட்சிக்கோ அல்லது சுயேட்சை குழுவிற்கோ வாக்களிக்காதிருந்தாலோ, கட்சி அல்லது சுயேட்சை குழுவிற்கு வாக்களிக்காது விருப்பு வாக்குகளை மட்டும் அளித்திருந்தாலோ, வாக்கினை அளிக்கின்ற பொழுது புள்ளடி தவிர்ந்த ஏதேனும் அடையாளங்களை பயன்படுத்தி வாக்களித்திருந்தாலோ உங்கள் வாக்கு நிராகரிக்கப்படும். வாக்காளர் ஒருவர் தான் வாக்களிக்க செல்லும் போது ஆளடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படும் ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை எடுத்து செல்வது அவசியமானதாகும். தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியான கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம் அல்லது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தினால் வாகனம் செலுத்துவதற்காக வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அனுமதி பத்திரம், அரசு சேவை ஓய்வூதிய அடையாள அட்டை, பிரதேச செயலாளர் அலுவலகத்தினால் வழங்கும் முதியோர் அடையாள அட்டை, ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கின்ற மதகுருமார்களுக்கான அடையாள அட்டை, ஆட்பதிவு திணைக்களத்தினால் விநியோகிக்கின்ற தேசிய அடையாள அட்டை தகவல்களை உறுதிப்படுத்தும் கடிதம்,
வலிமை இழப்பிற்குட்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை. தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை. அத்துடன் தாங்கள் வாக்களிக்க செல்லுகின்ற பொழுது தேர்தல்கள் அலுவலகத்தினால் தங்கள் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டையினை எடுத்து செல்வதன் மூலம் தங்களின் நேர விரயத்தை தவிர்த்துக் கொள்ளலாம். அன்பான வாக்காளர்களே, உங்களது வாக்கின் மூலமே நாட்டின் அதி உயர் சட்டவாக்க அதிகாரத்தையுடைய பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றனர். எனவே வாக்களிக்காமல் இருப்பது ஒருவர் தன்னுடைய உரிமையை இழப்பதற்கு சமனானதாகும். உங்களது குடும்ப அங்கத்தவர்கள், அயலவர்கள் மற்றும் நண்பர்களை வாக்களிக்க ஊக்குவிப்பதோடு நீங்களும் உங்கள் வாக்குரிமையினை தவறாது பிரயோகிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். தவறாது சரியான முறையில் வாக்களித்து வாக்குரிமையை பாதுகாப்போம். இது தேர்தல்கள் அலுவலகத்தின் செய்தியொன்றாகும். நன்றி.